நியாயமான போராட்டத்துக்கு கூட எங்களுக்கு வழி விட மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாவலை வச்சு அடக்குறீங்க. அராஜக நிலையோடு குண்டுக்கட்டாக தான் இன்று எங்களை கைது செய்தார்கள். கைது செய்யும் பொழுது 2 கைகளிலும் என்னுடைய போட்டிருக்கக்கூடிய உடையை கிழிந்த நிலையில் தான் இன்று கைதாகி உள்ளே வந்திருக்கிறோம். எங்கள் உணர்வுகளை தமிழக அரசு மதிக்க வேண்டும். தமிழக அரசு பள்ளிகளில் ஓவியம், இசை, உடற்கல்வி மற்றும் கணினி பாடங்களை நடத்த 14,000 பகுதி நேர ஆசிரியர்கள் 2012இல் நியமிக்கப்பட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 12,500 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. இந்த சம்பளத்தை வைத்துக் கொண்டு வாழ முடியாது என்பதால் பலர் வேலையை விட்டு சென்றுவிட்டனர். 2021 சட்டசபை தேர்தலின் போது பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வதாக ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியாகவும் அது இடம்பெற்றிருந்தது. ஆனால் ஸ்டாலின் முதல்வராகி 4 ஆண்டை கடந்த பின்பும் கோரிக்கையை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தியடைந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று சென்னையில் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்தனர். அவர்களது போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி மறுத்த நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே ஆசிரியர்கள் மறியல் செய்ய முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து பஸ்களில் குண்டுகட்டாக ஏற்றி சென்று திருமண மண்டபங்களில் அடைத்தனர். இதில் சில ஆசிரியர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. சில ஆசிரியர்களின் உடைகள் கிழிந்தன. தமிழகம் முழுவதும் இருந்து சென்னைக்கு பஸ்களில் வந்த பகுதி நேர ஆசிரியர்களை வழியிலேயே ஆங்காங்கே மடக்கி போலீசார் கைது செய்தனர். தங்கள் அமைதி வழி போராட்டத்தை ஒடுக்க போலீசார் அடக்குமுறையை ஏவி விட்டுள்ளதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர்.